வணக்கம் திரு ஜி ராமகிருஷ்ணன். காந்தியவாதி திரு சசி பெருமாள் இன்றைக்கு ஒரு மது ஒழிப்பு போராட்டத்தின் பொழுது அவர் இறந்திருக்கிறார். அவருடைய மறைவு என்பது எப்படிப்பட்ட ஒரு இழப்பாக பார்க்கப்படுகிறது? இது பற்றி உங்களுடைய கருத்து திரு ஜி ராமகிருஷ்ணன். காந்தியவாதி சசி பெருமாள் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொள்கையை அமலாக்க வேண்டும் என்று பல கட்ட போராட்டத்தை நடத்தினார். சென்னையில காலவரையற்ற உண்ணாவிரதம், டெல்லியில மீண்டும் அத்தகைய போராட்டம், இப்படி தமிழ்நாடு முழுவதும் பல இடங்கள்ல மதுவிலக்கு கொள்கையை அமலாக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடிட்டு இருந்தார். அவர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் சென்னையில் நடத்திய போது பல கட்சிகளின் சார்பாக நானும் கூட அவரை சந்திச்சு, நீங்க உயிரை மாற்றிக் கொள்ளக் கூடாது, நீங்க உயிர் வாழணும், மக்களுக்காக சேவை செய்யணும், நீங்க போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொல்லி கேட்டோம். இப்படி பல பேர் கேட்டாங்க. இன்னைக்கு குறிப்பாக குமரி மாவட்டத்துல மார்த்தாண்டுக்கு பக்கத்துல ஒரு மதுவிலக்கு கொள்கையை அமலாக்க வேண்டும் என்று வற்புறுத்துவதோடு ஒரு குறிப்பிட்ட டாஸ்மாக் கடையை மூட வேணும்னு சொல்லி அவர் வற்புறுத்தியிருக்கார். அந்த பகுதி மக்களுடைய ஏகோபித்த கோரிக்கை என்பது அது ஒரு முக்கியமான இடத்துல பொதுவாக ஆலயங்கள், வழிபாட்டு தலங்கள் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இந்த கடையை மூட வேணும்னு வற்புறுத்தியிருக்காரு. நிர்வாகம் கேட்கல. அவருக்கு கோரிக்கை வற்புறுத்தி டெலிபோன் டவர்ல ஏறி ஒரு போராட்டம் நடத்துகிற போது உண்மையிலேயே மிகுந்த வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. அவர் இந்த மதுவிலக்கு கொள்கையை அமலாக்கணும், டாஸ்மாக் கடை மூட வேண்டும் என்று அந்த போராட்ட கழித்து அந்த கோரிக்கைக்காக அவர் போராடுகிற போது இறந்து விட்டார் என்பது ஒரு சோகம் அளிக்கக்கூடிய, வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. இதற்கு பிறகாவது தமிழ்நாடு அரசாங்கம் அந்த மதுவிலக்கு கொள்கை உடனடியாக இல்லை என்றாலும் படிப்படியாக அமலாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். அவர் சசி பெருமாள் மறைவுக்கு நான் சார்ந்த இயக்கத்தின் சார்ந்த எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அவரை பிரிந்து வாழக்கூடிய உறவினர்களுக்கு அனுதாபத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன்.